நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னா என்னன்னா நம்ம பிளட்ல சுகர் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் டயபெட்டிஸ். நம்ம பிளட்ல சுகர் அளவுக்கு அதிகமாக வரும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் டயபெட்டிஸ். ஏன் அப்படி சுகர் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தா சிலவங்களுக்கு இருக்கும், சிலவங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ் டிசீஸ் இல்லை, சிலவங்களுக்கு தான் இருக்கு. எதனால அவங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டோம்னா அவங்களுடைய pancreas, அதாவது pancreas ஆர்கன் என்ன செய்யணும்னா இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய pancreas கணையும் அது என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணும். இந்த இன்சுலின் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் தான் என்னன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. நம்ம பாடியில சுகரை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தா இந்த pancreas ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலின் ஹார்மோன். இப்போ நம்ம சாப்பிடும் போது என்ன சாப்பாடுலாம் என்ன ஆகுதுன்னா டைஜஷன் ஆகி அந்த சுகர் என்ன ஆகுதுன்னா பிளட்ல வருது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் ப்ராடக்ட் எல்லாம் அது டைஜஷன் ஆகி ஸ்டொமக்ல டைஜஷன் ஆகி அந்த சுகர் மாலிகூல்ஸ் எங்க வருதுன்னா பிளட்ல வருது. இந்த பிளட் சர்க்குலேட் ஆகிருக்கும் போது அதுல என்ன வருதுன்னா சுகர் மாலிகூல்ஸ் வருது. இப்போ நம்ம நிறைய சுகர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம பிளட்ல என்ன ஆகும், நிறைய சுகர்ஸ் இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இருக்கும். இந்த சுகர் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஹார்மோன் இந்த pancreas என்ன செய்யுது, இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுது. இந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா நம்ம சுகர் மாலிகூல்ஸை என்ன செய்யணும்னா இங்க இருந்து ரிமூவ் பண்ணுது. அதுதான் இந்த இன்சுலின் ஹார்மோனோட வேலை. அதாவது நம்மளுடைய பிளட்ல அளவுக்கு அதிகமான சுகர் வரும்போது சிக்னல் எங்க போகுது, pancreasக்கு போகுது. pancreas உடனே என்ன செய்யணும்னா இந்த இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணி இந்த சுகர் மாலிகூல்ஸ் எடுத்துட்டு வர செய்யுது. அப்போ இந்த சுகர் மாலிகூல்ஸ் என்ன செய்யணும், இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யுது, ஒவ்வொரு சுகரையும் என்ன செய்யுதுன்னா தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் எனர்ஜியா கொண்டு போய் கொடுக்குது. எது போகுதுன்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் எனர்ஜியா போகுது. எது கொண்டு போகுதுன்னு பார்த்தா இன்சுலின். இன்சுலின் சுகர் மாலிகூல்ஸை எடுத்து செல்ஸுக்கும் ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போகுது. இப்போ இந்த செல்ஸ் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா இந்த சுகர் மாலிகூல்ஸ் தான் அந்த எனர்ஜியை கொடுக்குது. இந்த எனர்ஜியை கொண்டு போற ஹார்மோன் தான் இன்சுலின். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா சுகர்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னா நிறைய சுகர் மாலிகூல்ஸ் நம்ம பிளட்ல வருது. இந்த pancreas ப்ராப்பரா இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணாட்டி உற்பத்தி பண்ணாட்டி இங்க இன்சுலின் என்ன செய்திருக்காது, வந்திருக்காது. அப்போ போய் இந்த சுகரை இது என்ன செய்யாது, தூக்கிட்டு போகாது. அப்போ நம்ம பிளட்ல என்ன செய்துட்டே இருக்கோம், இன்சுலின் அதிகமாக இருந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு ரீசனால தான் நமக்கு டயபெட்டிஸ் வருது. செகண்ட் ரீசன் என்னன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் நார்மலா தான் நடக்கும். ஆனா இங்க தூக்கிட்டு போய் செல்ஸ் கொடுக்கும்போது இந்த செல்ஸ் என்ன செய்யாதுன்னா இந்த சுகர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணாத போது என்ன செய்யணும், பிளட்ல சுகர் இருந்துட்டே இருக்கும். ரெண்டு வகையா தான் நமக்கு சுகர்ஸ் வருது. எப்படின்னா ஒண்ணு என்னன்னா இந்த pancreas ப்ராப்பரா இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணாதனால வருது. இன்னொரு ரீசன் என்னன்னா இன்சுலின் ஹார்மோன் உற்பத்தி ஆகுது ஆனா செல்ஸ்க்கு ஆர்கன்ஸ்க்கு போய் சேரல, அதனால வருது. இந்த ரெண்டு ரீசன்னாலேயே தான் நமக்கு டயபெட்டிஸ் வருது. இப்போ நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். மொத்தம் 4 types of diabetes இருக்கு. ஒன்னு type 1 diabetes, second one type 2 diabetes, third one gestational diabetes, fourth one pre-diabetes. Type 1 diabetes, 2 diabetes, gestational diabetes, pre-diabetes. First one பார்க்க போறது type 1 diabetes. Type 1 diabetesனா என்னன்னா நம்மளுடைய pancreas என்ன செய்யும்னா இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணாது, இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணாது, அல்லது கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இப்போ நம்ம பிளட்ல என்னது சுகர்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டனால சுகர்ஸ் வந்தாச்சு. நம்ம pancreas என்ன செய்யணும், நார்மலா இன்சுலினை என்ன செய்யணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆனா இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த pancreas என்ன செய்யணும், இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணாது, அல்லது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்சுலினை தான் ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ பண்ணாத போது என்ன செய்யணும், பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல்ஸ் இந்த இன்சுலின் தூக்கிட்டு வராது. வராத போது என்ன செய்யணும், இந்த பிளட்லயே சுகர்ஸ் இருக்குது. சுகர் அதிகமாகும் போது நமக்கு வருது என்னது, டயபெட்டிஸ் டிசீஸ். இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். அதாவது pancreas இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணாததுனால வரக்கூடிய டயபெட்டிஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ். இது எதனால வருதுன்னு பார்த்துட்டோம்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா நம்மளுடைய நல்ல செல்களையே நம்மளுடைய செல்ஸ் என்ன செய்யணும், அட்டாக் பண்ணும். நம்மளுடைய pancreas இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணாது. ஏன்னாட்டி இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய செல்ஸையே அட்டாக் பண்ணி இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணா விடாம
வயசுல வருதுன்னா சைல்டு, சில பேருக்கு 3 வயசு 4 வயசு 5 சின்ன வயசுல என்ன செய்யறாங்கன்னா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் எங்கேஜ் பிள்ளைங்களுக்கும் வர டயபெட்டிஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ். இது எதனால வருதுன்னு தெரியாது. என்ன ரீசன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், வேற எந்த டிசீஸ் வேற எந்த ரீசனும் கிடையாது. தன்னுடைய நல்ல செல்களே அதை அட்டாக் பண்றதுனால அவங்களுடைய பிரான்கியாஸ் ப்ராப்பரா இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணாததுனால வரக்கூடிய டிசீஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் என்னன்னா, சில பேர் மெடிசின் எடுத்துப்பாங்க, சில பேர் என்னன்னா நம்ம கண்டிப்பாக டெய்லி என்னன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஏன்னா பான்கிரியாஸால இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம மேனுவலா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம சுகரை என்ன செய்யறோம், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். இதை வந்து நம்ம கியூரபிள் பண்ண முடியாது. நம்ம லைஃப் லாங் இந்த இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம டயட் இன்சுலின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கும் போது சுகரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். செகண்ட் ஒன் டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எதனால வருதுன்னா, இப்போ நம்மளுடைய பான்கிரியாஸ் என்ன செய்யலாம், இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணும். ஆனா அந்த இன்சுலின் இந்த சுகர்ஸ் மாலிகூல்ஸை எடுத்து இந்த செல்ஸுக்கு ஆர்கன்ஸ்க்கு எனர்ஜியா கொடுக்கிறதுக்கு அந்த செல்ஸ் வந்து அதை வந்து எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லாத போது வரதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். அதாவது இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனா அந்த செல்ஸ் வந்து ப்ராப்பரா அந்த அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி இல்லாதனால வரதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். அல்லது கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணும், இந்த சுகர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணாது. இதனால வரதான் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சுலின். இன்சுலின் என்ன செய்யணும், ப்ரொடக்ஷனே பண்ணாத அல்லது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணும். டைப் 2 டயபெட்டிஸ்னா என்னன்னா, இன்சுலினை ப்ரொடக்ஷன் பண்ணும், ஆனா அந்த சுகர் மாலிகூல்ஸை எடுத்துட்டு செல்ஸுக்கு கொண்டு போகும்போது அங்க ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாதனால வரதான் டைப் 2 டயபெட்டிஸ். இது ரீசன் என்னன்னா, ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால வரலாம். லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்கும்போது வரலாம். ஃபேமிலி ஹிஸ்டரினா சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தா குழந்தைங்களுக்கு வரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது இருந்தா வரலாம். ஃபுட் ஹேபிட், அதாவது தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப எடுக்கும்போது வரதுனால தான் டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இது பொதுவாக எந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வரும்னா, above 40 ஏஜ். 40 ஏஜ் ஆனாலே அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணா, நீங்க ப்ராப்பர் டயட் கண்ட்ரோல், ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் எடுத்துட்டாலே நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருந்தா கூட நமக்கு வராம நம்ம என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். ½ an hour ஒன் டே கண்டிப்பா ½ an hour எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ஓரல் மெடிசின் எடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமலே இருந்துச்சோம்னா இன்சுலின் எடுக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கும். தேர்ட் ஒன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்னன்னா, நம்மளுடைய பிரெக்னன்சியோட வரக்கூடிய டயபெட்டிஸ். அதாவது சில டைம் சொல்லுவாங்க, அவங்க கன்சீவ் ஆகிருக்கும் போது சுகர் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்னன்னா, அவங்க கன்சீவ் ஆகிருக்கும் போது என்ன செய்யலாம், அவங்களுடைய பிளாசென்டா மூலம் மட்டும் என்ன செய்யலாம், நிறைய ஹார்மோன்ஸ் நமக்கு என்ன செய்யணும், அந்த டைம்ல நமக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நார்மலா யாருக்கும் என்ன செய்யாது, சிலவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதாவது பான்கிரியாஸ் என்ன செய்யுதுன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. எதனாலன்னு பார்த்துட்டோம்னா, இந்த பிளாசென்டா ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடுது. அவங்களுடைய ப்ராப்பரா அவங்களுடைய ஹார்மோன் இது பான்கிரியாஸ் என்ன செய்யலன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணல. அதனால வரக்கூடியதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அதாவது பிரெக்னன்சி உமனுக்கு வரக்கூடியதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அவங்களுக்கு எதனால வருதுன்னா, அவங்க கன்சீவ் ஆகிருக்கும்போது அவங்க உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. சில பேருக்கு மட்டும் என்ன செய்யுதுன்னா, அவங்க பான்கிரியாஸ் என்ன செய்யுதுன்னா இன்சுலினை ஸ்டாப் பண்ணுது, ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. இதோட ஆக்டிவ் வந்து இங்க நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பான்கிரியாஸ் என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகும்போது அவங்க பிளட்ல என்ன ஆகிட்டே இருக்குன்னா அவங்களுடைய சுகர்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகலாம், அவங்களுக்கு சுகர்ஸ் வந்துட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்றோம். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் மெடிசின் எடுத்துக்கலாம், டயட் ப்ராப்பர் டயட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நம்ம இன்சுலினும் எடுக்க வேண்டிய தேவை வரும். ஆனா இவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி என்ன ஆயிரும்னா இது நார்மல் ஆயிடும். ஏன்னா இது வந்து பிரெக்னன்சி ஆக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்காது, அப்ப ரிவர்சிபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் இது இன்சுலின் என்ன செய்ய ப்ரொடக்ஷன் பண்ணும், இந்த சுகர்ஸ் என்ன செய்யறோமா போயிடும். இதனால வரக்கூடிய இதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இதை வந்து நம்ம கவனிக்காம விட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதுக்கு, குழந்தைங்க ரொம்ப ஒபிசிட்டியா ரொம்ப குண்டா இருப்பாங்க, அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸா இருந்தாலும் அவங்க வந்து குழந்தை பிறக்கிறது வரைக்கும் கண்டிப்பா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இவங்களுக்கு ஃபியூச்சர்ல 40 வயசு ஆன பிறகு இவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது பிரெக்னன்சி டைம்ல சுகர்ஸ் வந்தவங்க கண்டிப்பாக நீங்க ப்ராப்பர் ஃபுட் டயட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வராம நம்ம பாதுகாக்கலாம்.
பாதுகாக்கலாம். ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னா என்னன்னா இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்காது, இவங்களுடைய பிளட்ல சுகர் லெவல் நார்மலா தான் இருக்கும். ஆனா எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமாகவே அவங்க பிளட்ல சுகர்ஸ் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னன்னா ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்றோம். அதாவது அவங்களுக்கு ஹையர் டயபெட்டிஸ் கிடையாது, அவங்க சுகர் பேஷண்ட் கிடையாது. ஆனா அவங்க பிளட்ல நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக சுகர்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால அவங்க வந்து இந்த டைம்லயே ப்ராப்பரா டயட் கண்ட்ரோல் பண்ணாக்கி நமக்கு டயபெட்டிஸ் வராம நம்ம பாதுகாக்கலாம். இந்த டயபெட்டிஸ் இருக்கா எப்படின்னு பார்த்துட்டு ஜிடிடி டெஸ்ட், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் போட்டு பார்த்தா நமக்கு தெரியும் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். டயபெட்டிஸ்னா வந்து பான்கிரியாஸ் எதை ப்ரொடக்ஷன் பண்ணுது? இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுது. இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா நம்மளோட பிளட், அதாவது நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாமே சுகரா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய பிளட்டுக்கு போகுது. இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யுது? இந்த சுகர்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சுகர்ஸ் மாலிகுலை எடுத்து ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கும் கொடுத்து அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எனர்ஜியாக்கு யூஸ் ஆகுது. இவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கு இந்த இன்சுலின் என்ன செய்யுது? எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போகுது. இப்போ என்னன்னா எக்ஸஸா சுகர் இருக்கு, அளவுக்கு அதிகமாக சுகர் இருக்கு, இதுக்கு போதும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா இங்க இருந்து லிவர்ல நம்மளுடைய லிவர்ல போய் கல்லீரல்ல போய் என்ன செய்யுதுன்னா கிளைகோஜனாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதாவது எக்ஸஸ் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய சுகர் மாலிகூல்ஸை இந்த இன்சுலின் என்ன செய்யுது? மறுபடியும் என்ன செய்யுதுன்னா லிவருக்கு கொண்டு போய் கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த சுகர்ஸ் எல்லாம் கம்மியாயிடுது. சம்டைம்ஸ் சில டைம்ல நமக்கு வந்து சுகர்ஸ் நம்ம உடம்புல என்ன ஆகுது? கம்மி ஆகும்போது என்ன செய்யணும்? இந்த இன்சுலின் ஹார்மோன் மறுபடியும் இந்த கிளைகோஜனை சுகரா கன்வெர்ட் பண்ணி என்ன செய்யணும்? இந்த செல்ஸ் ஆர்கன்ஸ்க்கு எனர்ஜியா கொண்டு போகுது. அதாவது எக்ஸஸ் அளவுக்கு மீறி வரக்கூடிய சுகர்ஸ் இந்த இன்சுலின் என்ன செய்யுது? நேரா லிவர்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது, கிளைகோஜனாக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த கிளைகோஜன் என்ன ஆகுது? மறுபடியும் நமக்கு எப்போ எனர்ஜி நமக்கு தேவைப்படுதோ லிவர் என்ன செய்யுது? இன்சுலின் என்ன செய்யுது? லிவர்ல போய் சுகர் கிளைகோஜனை எடுத்துட்டு சுகர் மாலிகூல்ஸா மாத்தி என்ன செய்யுது? நம்மளுடைய செல்ஸ்க்கும் ஆர்கன்ஸும் கொண்டு போகுது. சம்டைம்ஸ் என்ன செய்யலாம்? இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸஸா சுகர் இருக்கும்போது நம்மளுடைய மசில்ல இருக்கக்கூடிய அடிபோஸ் டிஷ்யூல என்ன செய்யுதுன்னா ஃபேட் ஆட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதாவது கொழுப்பாட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதாவது மறுபடியும் எக்ஸஸா வரக்கூடிய சுகர் என்ன செய்யுது? மசில்ல கொண்டு போய் அடிபோஸ் டிஷ்யூல என்ன மாட்டுனா ஃபேட் ஆட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்ப லிவர்லயும் நமக்கு இதாட்டு ஃபேட் ஆட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது, அடிபோஸ் டிஷ்யூலயும் நமக்கு ஃபேட் ஆட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. திரும்ப நமக்கு தேவைப்படும் போது இதை கன்வெர்ட் ஆகி கொண்டு போகுது. ஒருவேளை நமக்கு தேவையே படணும்னா இவங்களுக்கு என்ன ஆகும்? லிவரை பொறுத்தவரை என்ன ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் கிளைகோஜன் அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகுது? ஃபேட்டி லிவர் வரப்போகுது. ஏன்னா லிவர்ல கொழுப்பு அடையுது. அப்புறம் மசில்ஸ்லயே சேம் அதான் தொப்பையெல்லாம் போட்டு நம்ம மசில்ஸ் எல்லாம் வீக்கமாகுது. இந்த டிசீஸ் இதுக்கெல்லாம் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம ப்ராப்பரா டயட் எடுத்துட்டாலும் அளவோட சுகர்ஸ் எடுத்துட்டாலும் ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணிட்டாலும் நம்ம சுகர்ஸ் என்ன செய்யும்? சுகர் வந்து இன்சுலின் செல்ஸ் கொண்டு போகும், அங்க எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி என்ன செய்யணும்? இதாகும். இங்க வந்து ஸ்டோரேஜ் நடக்காது. நமக்கு இங்க ஸ்டோரேஜ் ஆக நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்னா டிசீஸ் வர தொடங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஒன் டே கண்டிப்பா ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் என்ன செய்யணும்? சுகர்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா நம்ம உடம்புல இருந்து ரிமூவ் ஆகிடும், எனர்ஜியா சேவ் ஆகிடும். நார்மல் வேல்யூ, அதாவது சுகரோட நார்மல் வேல்யூ நம்ம பாடியில எவ்வளவு இருக்குன்னா, அதாவது நம்ம ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா ஃபாஸ்டிங் மீன்ஸ் என்னன்னா வெறும் வயிற்றுல நைட்டு 8 to 12 hours பிரேக்ல எதுவுமே சாப்பிட கூடாது. வெறும் வயிற்றுல போய் என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்ப்போம். அப்புறம் எனக்கு போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். போஸ்ட் பிராண்டியல் என்ன பிளட் சுகர்னா என்னன்னா பிபி பிளட் சுகர். போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னா என்னன்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு இடைவெளி இருக்கிறது. அதாவது போஸ்ட் பிராண்டியல் மீன்ஸ் சாப்பிட்டு அப்புறம் நம்ம என்னைக்கு ஃபாஸ்டிங் எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? காலைல சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்கு உள்ளாடி இருக்கிறது தான் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். ரேண்டம் பிளட் சுகர் மீன்ஸ் நமக்கு சில டைம்ல ஏதாவது சுகர் ரொம்ப தலைக்கரைக்கிட்டு வரும், நமக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமான மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து நம்ம ரேண்டமா எடுக்கிறது தான் ரேண்டம் பிளட் சுகர். ஃபாஸ்டிங் மீன்ஸ் மார்னிங் வெறும் வயிற்றுல எடுக்கிறது. பிபி பிளட் சுகர் மீன்ஸ் என்னன்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 hours குள்ள எடுக்கிறது. ரேண்டம் மீன்ஸ்
எனி டைம் நீங்க எடுக்கிறது தான் இது. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னா 70 to 110 mg/dl இருக்கணும். 70 to 110 mg/dl இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல் எவ்வளவு இருக்குன்னா 80 to 140 mg/dl இருக்கணும். ரேண்டம் பிளட் சுகர் எவ்வளவு இருக்குன்னா 80 to 160 mg/dl இருக்கணும். இதை விட நம்ம உடம்புல கூடும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் டயபெட்டிஸ். அளவுக்கு அதிகமான சுகர் நம்ம உடம்புல இருக்கும்போது வரக்கூடியதான் டயபெட்டிஸ். இந்த அளவுக்குள்ள நம்ம உடம்பு என்ன செய்யணும், நம்மளுடைய இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யணும், சுகரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெயின்டைன் பண்ணாம இருக்கும்போது வரதான் நமக்கு டயபெட்டிஸ். டயபெட்டிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட். நீங்க மோஸ்ட்லி ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட் பண்ணாலே நம்ம டயபெட்டிஸை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். என்னன்னா எது கிடைச்சாலும் சாப்பிடுறது அப்படி எதுவுமே இல்லாம ப்ராப்பரா ஃபுட் என்ன செய்யலாம், நம்ம இதுதான் சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட் அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். எக்ஸசைஸ் டெய்லி ½ hour கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். வாக்கிங் ஜாக்கிங் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ½ hour பண்ணும்போது நம்ம டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். கண்ட்ரோல் வெயிட்லயே நம்ம இருக்கணும். ஸ்மோக்கிங் ஆல்கஹாலை என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். அதிகமான வாட்டர் குடிக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம டயபெட்டிஸை என்ன செய்யலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு 35-40 இயர்ஸ் ஆனோடனே என்ன ஆயிரும்னா டயபெட்டிஸ் வந்துடும். நம்ம ப்ராப்பர் ஃபுட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம ஓரளவு டயபெட்டிஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மீன்ஸ் என்னது, சாப்பிடுறதுக்கு முன்னாடி அப்புறம் போஸ்ட் பிராண்டல் சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி நம்ம என்ன செய்யலாம், டயபெட்டிஸ் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ப நார்மல் வேல்யூவோட கூடுதல் வந்துச்சுன்னா நீங்க ஒரு வாட்டி HbA1c டெஸ்ட் பார்க்கணும். HbA1c டெஸ்ட் பார்த்தாலே நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா அல்லது டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது டயபெட்டிஸ் எந்த நாள்ல இருந்து எவ்வளவு நாளா நமக்கு இருந்துட்டு இருக்கு, எல்லாம் ஆவரேஜா எவ்வளவு நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அது எல்லாமே நமக்கு HbA1c டெஸ்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும். டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு பெரிய நோய் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராப்பர் டயட் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த டயபெட்டிஸ் டிசீஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம்.